எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கத்திரிக்காய் பொடி புளி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறது. இதுக்குள்ள கத்திரிக்காய் நம்ம வீட்டில் இதுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுட்டா மசாலா பவுடர் கூடவே புளி, இது மூணும் கலத்தி செய்கிற ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். 1/4 கிலோ அளவுக்கு முத்தாத்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, அதுக்குள்ளே 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் இன்னொரு கப் அளவு தண்ணி கூட தேவைப்படுது. இப்போ 1 கப் அளவு தண்ணியில் கரைய வச்சு எடுத்து வச்சுருக்கு. ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 4 to 5 காரமாக இருக்கிற மிளகாய் எடுத்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சாப்பாடு அரிசி, நான் இப்போது ப்ரௌன் அரிசி மட்டை அரிசி எடுத்துருக்கு. எந்த சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, புழுங்கல் அரிசி போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே கொத்தமல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. முதல்ல இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம லாஸ்ட்டு சேர்த்தா போதும், முதல்ல சேர்த்தா அதோட மனம் எல்லாம் மாறி போயிடும். அதனால் இது இதில் போட்டிருக்கிற அரிசி இருக்குது இல்லைங்களா, அது நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் எல்லாமே ரோஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதே மாதிரி கலந்து விட்டு வறுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணும்போது ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே சின்ன சின்ன தறி இருக்கணும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இதுக்குள்ளே அரிசியோடது பருப்போடு சின்ன சின்ன பீசஸ் தெரியணும். அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கத்திரிக்காய் வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா போட்டு வறுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகாய் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி சேர்த்துருக்கு. இந்த பவுட்ரு சேர்க்கும்போது தீ ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிற தீயில் தான் சூடாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக சூடாயிடுச்சு அப்படின்னா பவுட்ரு சேர்க்கும்போது கருகி போயிடும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே கத்திரிக்காய் சேர்த்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி மேஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு தேய்ச்சி இதுக்குள்ளே கத்திரிக்காயோட பீசஸ் தெரியாமல் போகிற அளவுக்கு மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்குள்ளே நம்ம சுத்தமாக தண்ணி ஊற்றவே இல்லை. நீங்கள் எடுக்கிற கத்திரிக்காய் ட்ரையாக இருக்குது, அதே மாதிரி எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கு அப்படின்னா கத்திரிக்காய் வேக வைக்கும்போது 1/4 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உடைச்சி எடுத்துருக்கு. இதுக்குள்ளே கத்திரிக்காயோட பீஸஸ் சுத்தமாக தெரியல, அந்த அளவுக்கு உடைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சது தான் 1 கப் அளவு தண்ணி, 1 எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைய வச்சு எடுத்து வச்சிருக்கு. இது கூடவே மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மசாலா அதுக்குள்ளே சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கொதிக்க விட போகிறேன். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கான உப்பு கத்திரிக்காய்க்குள்ளே போட்டு நம்ம மேஷ் பண்ணி மாற்றி வச்சுருக்கு. இது இந்த தண்ணிக்கான உப்பு தான். 1 அச்சு வெல்லத்தோட பாதி அது கூடி நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. நிறைய புளி சேர்க்கறதுனால கொஞ்சம் வெல்லம் கூடி சேர்த்தா தான் டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடச்சிடும். நல்லா கொதிக்க விட்டுருக்கு. 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் அதுக்குள்ளே இந்த ஒரு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதோட உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா லோ ஃப்ளேமில் மூடி வச்சு 5 நிமிஷம் இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற கத்திரிக்காய் பொடி புளி ரெடியாக இருக்குது.
சாதம் கூட இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். 2-3 நாள் வரைக்கும் கெடாமையும் இருக்கும். இது நம்ம சேர்த்துருக்கிற புளியோட அளவு உங்களுக்கு இன்னும் நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் வெல்லம், உப்பு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு புளியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.